அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 19, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழு அமைப்பு மக்களவையில் இன்று தீர்மானம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் ஆய்வு செய்ய 31 எம்பிக்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீர்மானம் மக்களவையில் வியாழக்கிழமை, அதாவது டிசம்பர் 19 இன்று கொண்டுவரப்படுகிறது. மக்களவை, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் நடைமுறையை அமல்படுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான 2 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் முடிவு செய்து அதற்கு அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் விவாதத்துக்கு பின் தாக்கல் 31 பேர் அடங்கிய குழு. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான 2 மசோதாக்களை பரிசீலிக்க 31 எம்பிக்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பதற்கான தீர்மானத்தை மக்களவையில் அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வியாழக்கிழமை கொண்டு வருகிறார். வியாழக்கிழமைக்கான திருத்தப்பட்ட மக்களவை அலுவல் நிரலில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது இன்னைக்கு இரா வெங்கடாசலபதிக்கு சாகித்ய அகாடமி விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேராசிரியர் இரா வெங்கடாசலபதி எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலுக்கு பார்த்துக்கோங்க, நாவல் கிடையாது, ஆய்வு நூல், சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் சாகித்ய அகாடமியின் தலைவர் மாதவ் கௌசிக் தலைமையில் நடைபெற்ற அகாடமியின் கூட்ட முடிவில் 8 கவிதை நூல்கள், 3 நாவல்கள், 2 சிறுகதை நூல்கள், 3 கட்டுரை நூல்கள், 3 இலக்கிய விமர்சனங்கள், 1 நாடகம், 1 ஆய்வு நூல் என 21 மொழிகளின் படைப்புகள் 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாயின. அது குறித்து அறிவிப்பை அகாடமியின் செயலர் டாக்டர் கே ஸ்ரீனிவாச ராவ் வெளியிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. 1908 மார்ச் 13 வஉசி கைதை தொடர்ந்து திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறையின் தொடர்ச்சியாக ஏற்பட்ட எழுச்சி குறித்தும் அதன் விளைவுகள் குறித்தும் இந்நூல் விரிவாக ஆராய்ந்துள்ளது. விருதாளர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் ரொக்கம், செப்பு பட்டயம், பொன்னாடை ஆகியவை தில்லி கோப்பர்நிகாஸ் மார்க்கில் உள்ள காமானி அரங்கில் 2025 மார்ச் 8 நடைபெறவுள்ள விழாவில் வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. இவர் தான் அதை எழுதினவர். வஉசி குறித்து எழுதிய நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறியிருக்காரு. பேரை பார்த்துக்காங்க, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 ஆய்வு நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 85% சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் வண்டலூர் உயிரியல் பூங்கான்னு தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் பொன்முடி பெருமிதம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 85% சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் முதல் உயிரியல் பூங்காவாக வண்டலூர் பூங்கா மாறியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். நீலகிரி வரையாடு எண்முத்திரை மற்றும் நீலகிரி வரையாடு அருகே 2024 முதல் ஒத்திசைக்கப்பட்ட கணக்கெடுப்பு வெளியீட்டு விழா சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நடைபெற்றது. அதில் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து புதுசாக மாதிரி இருக்க சிலபஸில் கரண்ட் அஃபேர்னு தனியாக கொடுக்கல, பட் எல்லா டாபிக்ஸ்லையுமே கீழே கரண்ட் அஃபேர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எந்தெந்த நியூஸ் எது சம்மந்தமாக இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நமக்கு பெட்ரு. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஆக்கம் அதர்வென செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உடை. சோர்வு இல்லாத ஊக்கமுடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் அப்படின்னு ஊக்கமுடம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மேலும் 400 கோடி ஒதுக்கீடு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் என்ன வந்திருக்குன்னா, கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக தமிழக அரசின் கணக்கெடுப்பின் வழியாக அறியப்பட்டது. குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடையும் வகையில் 2030 ஆண்டுக்குள் 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு பதிலாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி நிகழ் நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன தெரிவிச்சிருக்காங்க. பழைய சிலபஸில் யூனிட் 9 இருந்தது, இப்போ எக்கனாமியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் ரிலேட்டடாக திட்டங்கள், இந்த திட்டம் எதுக்காண்டி உருவாக்கப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேரோடு சேர்த்து படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் பவுலிங் ஆல்ரவுண்டரான ரவிச்சந்திரன் அஸ்வின் வயது 38 சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக புதன்கிழமை அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியாவுக்காக அஸ்வின் டெஸ்ட்டு, ஒரு நாள், T20 போட்டிருக்காங்க. அதிக முறை ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் சாய்த்த அசத்தியவர் பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் ஷேன் வார்ன் உடன் 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் அஸ்வின் தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 250, 300, 500 விக்கெட்டுகள் என்ற மைல்கல்லை அதிவேகமாக எட்டியவர்னு கொடுத்துருக்காங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 100 விக்கெட்டுகள் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனை 2022 மார்ச்சில் படைத்தார் அஸ்வின் தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் சாய்த்த இந்தியர் வரிசையில் அஸ்வின் 2வது இடத்தில், அதாவது 537 விக்கெட்டுகளோட இருக்காரு. அனில் கும்ப்ளே முதல் இடத்தில் 619 விக்கெட்டுகளோட இருக்காருன்னு தெரிவிச்சிருக்காங்க.
அடுத்ததாக ஆஸ்கர் விருது பட்டியலிலிருந்து லாபதா லேடிஸ் நீக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்கர் விருதுக்கான போட்டியிலிருந்து ஹிந்தி திரைப்படமான லாபதா லேடிஸ் நீக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் 97வது ஆஸ்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நடந்தது 96வது விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த விருதுக்கு போட்டியிட இந்தியாவிலிருந்து இந்தி நடிகர் அமீர் கான் தயாரிப்பில் வெளியான லாபதா லேடிஸ் திரைப்படம் இந்திய திரைப்பட சம்மேளனம் தேர்வு செய்தது. சிறந்த சர்வதேச முழுநீள திரைப்பட பிரிவுக்கு 85 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் இருந்து திரைப்படங்கள் அனுப்பப்பட்ட நிலையில் அதில் லாபதா லேடிஸ் படமும் இடம்பெற்றது. இதைத் தொடர்ந்து 82 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களின் படங்களில் அடுத்த சுற்றுக்கு 15 படங்கள் தேர்வு செய்யப்பட்டு பிற படங்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டன. இது 15 படங்களில் லாபதா லேடிஸ் இடம்பெறவில்லை. அப்புறம் இந்திய வம்சாவளி பிரிட்டன் இயக்குனர் சந்தியா சூரி ஹிந்தி மொழியில் இயக்கிய சந்தோஷ் திரைப்படம் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. குறும்பட பிரிவில் புதுதில்லியை கதைக்களமாக கொண்ட அனுஜா படம் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அமெரிக்காவில் மிஸ் இந்தியா அழகி பட்டம் என்ற சென்னை பெண்ணு தெரிவிச்சிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான மிஸ் இந்தியா அமெரிக்கா பட்டத்தை சென்னையை பூர்வீகமாக கொண்ட கைட்லினா சாண்ட்ரா நீல் 19 வயது இவங்களுக்கு வென்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவி ஆவார். சென்னையில் பிறந்த கைட்லினா கடந்த 14 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வருகிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.